ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து கார் ஸ்டாண்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே பேசி ஜாலியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா செல்வம் வந்ததுக்கப்புறம் இப்போ ரோகிணிக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து மீனாக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்க வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நீ பழம்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் பொண்ணு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. செம ஃபன் காமெடியாக இருக்குது. அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து அவங்களோட அந்த திஷ்டி ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வச்சுட்டு பெருசாக கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கர காமெடியாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அண்ணாமலை வந்துடுறாரு. அண்ணாமலையும் அந்த காமெடியில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. எப்பவும் போல் பார்த்தா விஜயா மீனா மேலே தான் அந்த பழியை போடுறாங்க. நீ தான் இன்றைக்கி மாவு கூட்டினப்போ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போனதுக்கப்புறம் தான் சுருதி சொல்கிறாங்க, இதை நான் தான் சோசியல் மீடியாவில் வந்து போட்டேன், அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அடுத்து இதை விற்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடி தான் வச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப நேரம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டே சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜயாவை வளைச்சி எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில விஜயா வந்து மீனா மேலே கோவத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்படியா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இடையில மனோஜ் வந்து இந்த ஃபோட்டோ நான் கடையில் மாட்டட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோடில் ஒரு பாதி எபிசோட்டை ஓட்டிட்டாங்க. அடுத்து கடையில் காட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். இப்போ மனோஜ் வந்து அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சந்தோஷ் சார் அந்த டீலர்ஷிப் கொடுத்தாருல, அவர் ஃபோன் பண்ணி உங்களுடைய லாபம் 10 லட்சம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் பன்னீர்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்மாவோட அந்த திஷ்டி ஃபோட்டோவை மாட்டுறாரு. அதை எடுக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி லாபம் வந்திருக்கிறதுனால மறுபடியும் வந்து மாட்ட சொல்கிறாரு. மறுபடியும் ரோகிணி இருந்து அது இருந்தால் ஆண்டி கோபிச்சுக்குவாங்க, அதாவது விஜயா கோபிச்சுக்குவாங்கன்னு சொன்னதுமே மறுபடியும் எடுக்க சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த பார்க்கில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, தலையில் முடி இல்லாமல், அவங்க வந்து வராங்க. ஒரு வீடு வாங்குற விஷயமா, ஒரு 3 கோடிக்கு வீடு வாங்குற விஷயமா வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. ஆஹா, மறுபடியும் ஒரு லாபம் வந்துச்சு, வீடு வாங்குற விஷயம் வந்துச்சு, எல்லாம் நல்லா தான் நடக்குது, மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்து மாட்டுன்னு சொல்லி திருப்பி அந்த ஃபோட்டோ வந்து மாட்டுறாங்க. இப்போ ரோகிணி வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை மாட்டிடுறாரு. ஒரு மாதிரி பார்த்தா ஃபன் கலாட்டாவாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. ஆனால் நாளைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். எப்பவும் போல் பார்த்தா வழக்கம் போல் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியான எபிசோடாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.